பெங்கல் புயலால ஏற்பட்ட நிலச்சரிவுல திருவண்ணாமலையில 7 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை அங்க நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. நேத்து ஈவினிங் தான் அங்க 7 பேர் சடலங்களா மீட்கப்பட்டாங்க. இது குறித்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட திடீர் மண்சரிவால் பாறைகள் உருண்டு விழுந்ததில் புதையுண்ட 3 வீடுகளில் சிக்கியவர்கள் சடலமாக மீட்கப்பட்ட செய்தி நெஞ்சை பதற வைக்கிறது. உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கடந்த காலத்திலும் சரி தற்பொழுதும் சரி தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்களின் உயிரை காக்கும் பேரிடர் மீட்பு படையினரின் அர்ப்பணிப்புடன் கூடிய பணி என்பது அளப்பரியதாகும். இருப்பினும் புயல், மழை, வெள்ளப்பெருக்கு ஆகிய காலங்களில் ஒன்றிய மாநில அரசுகள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு அதிகளவில் ஆபத்து நேரிட வாய்ப்புள்ள பகுதிகளில் பேரிடர் மீட்பு படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பது அவசியமாகும். தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அங்கு மலையடிவாரங்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களையும் ஆற்றங்கரையோரம் வசிப்பவர்களையும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒரு அறிக்கை வெளியானதுக்கு அப்புறமும் தளபதி விஜய் விரைவில் நேர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க இருப்பதாகவும் செய்தியும் சொல்லப்பட்டு இருக்கு.